ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிடே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான முறையில் ரவா லட்டு தான் பண்ண போகிறேன். நல்லா கடாயில் ரவாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸில் நல்லா கொர கொர கொரன்னு நல்லா ஓரளவு நைஸாக அரைச்சிட்டாலும் சரி, ரொம்ப ஓரளவு அரைச்சிட்டாலும் பரவாயில்ல. அப்படியே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது கூடவே பார்த்தீங்கன்னா சுகரும் தனியாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுகரையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் கடாயில் போதுமான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரையும் அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஓரளவு அந்த எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு நெய் உருக்கி எடுத்துக்குங்க. இதில் முக்கியமாக நெய் தான் அதிகமாக தேவைப்படும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடு இருக்கும்போதே அப்படியே பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்து பாவு காய்ச்சி பண்ணால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நான் அப்படி பண்ணலை. இது எல்லாமே நெய் ஊற்றி ரொம்ப ட்ரையான இருக்கிற முறையில் தான். இது ஒரு மாதம் 1.5 மாதக்கிட்டே வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலாக எனக்கு ரவா லட்டு ஒரு 35 லட்டுக்கிட்ட வந்துச்சு. எங்களோட பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் 2 பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே பசங்களுக்கு முறுக்கு பண்ணியிருந்தேன். எங்களோட பசங்களுக்கு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். நான் மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டியாவது பண்ணிவிடுவேன். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்துச்சு. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டான முறையில் அரைக்கிறது தான். அதாவது எப்படின்னா, இட்லி அரிசி ஊற வைக்கிறோம்ல இட்லிக்கு, அதே மாதிரி இதுக்கும் தனியாக ஊற வச்சு உடனே மிக்ஸியில் அரைச்சி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்கிற முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு 2 விதமான ஸ்நாக்ஸ் முடிச்சிட்டேன்.